ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அது வந்து 1/2 kg தக்காளிக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். 1/2 kg தக்காளிக்கு 3 சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்துலேயே 3 வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்தா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 1/2 kg நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசியணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவையான மசாலா பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி தொக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம சூடான சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல, தக்காளியில் உள்ள தண்ணி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தக்காளி தொக்கு சுவையான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்படி நமக்கு பேஸ்ட் பதத்துலேயே இருக்கட்டும். தொக்கு பதத்தில் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.